رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஆதம் நபியை அல்லாஹ் எந்த கிழமையில் படைத்தான்? இதுக்கான ஆன்சர் வெள்ளிக்கிழமை. நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் கேட்கும் துஆவின் மூலம் நல்ல முறையில் மாறியிருக்கும். நமக்கு ஏற்பட இருந்த பல ஆபத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்கும் துஆவின் மூலம் நீக்கியிருப்பான். விதிதான் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதே, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தானாக நடக்கத்தான் போகுது என துஆ கேட்காமல் இருந்துடக்கூடாது. துஆவிற்கு எந்த மதிப்பும் இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்க சொல்லியிருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த துஆவை கேளுங்கள் என நமக்கு கற்றுத்தந்து இருக்க மாட்டார்கள். நபிமார்கள் சோதனையான கட்டத்தில் துஆ கேட்டிருக்க மாட்டார்கள். நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதற்காக தான் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய துஆக்கள் இருக்குது. அதை கேட்டு பலனடைந்தவர்கள் ஏராளம். அப்படி நீங்கள் கேட்டு ஏதாவது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நலவாக இருக்குமே தவிர கெடுதலாக இருக்காது. அதனால் நான் துஆ கேட்டேன், என் துஆ கபூல் ஆகலை என நம்பிக்கை இழந்து துஆ கேட்பதை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நாம் கேட்கும் துஆவின் மூலம் நம் தேவைகளும் நிறைவேறும். நம் கண்ணுக்கு தெரியாத மறைவான பல ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பான். அப்படி நமக்கு ஏற்படும் சோதனைகளிலிருந்து முன்கூட்டியே பாதுகாப்பு கேட்கும் ஒரு துஆவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நாள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு அந்த துஆவை சொல்லிட்டு எத்தனை முறை ஓதணும்னு இதை சொல்கிறேன். பிஸ்மில்லாஹில்லஸி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. இதோட மீனிங் என்னன்னா, யாருடைய பெயர் கூறுவதால் வானம் பூமியில் உள்ளவை எந்த பொருளும் இடையூறு இழைக்க முடியாதோ அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறுகிறேன். அவன் யாவற்றையும் கேட்பவன், அறிபவன். காலையில் இந்த துஆவை 3 முறை ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அன்று மாலை வரை திடீர் சோதனைகள் அணுகாது. எந்த ஆபத்தும் முசீபத்தும் உங்களை நெருங்காது. மாலை ஓதினால் மறுநாள் காலை வரை எந்த திடீர் சோதனைகளும் உங்களை அணுகாது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த துஆவில் நாம் பாதுகாப்பு கேட்கிறோம். வானம் மற்றும் பூமி இதில் உள்ள எந்த படைப்பினங்களாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மிக சிறந்த துஆ. காலையில் இந்த துஆவை ஓதி அந்த நாளை ஆரம்பித்து பாருங்க. நிச்சயம் அந்த நாள் உங்களுக்கு பிடித்த நாளாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதிய துஆ இது. நாமும் ஓதி அவர்களின் வழிமுறையை பின்பற்றுவோம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஜக்கரியா நபியின் மகன் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.